ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஜே ட்ராமா. இனி வந்து பார்த்திங்கன்னா ஐ பிலாங் டு யுவர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்திருக்கு. இதோட ஒரு சின்ன ஒன்லைனை பற்றி பார்த்தோன்னா, தான் அம்மாவோட பாஸ்ட்டை போய் எப்படியாவது மாற்றணும்னு ஹீரோ டைம் ட்ராவல் மூலியமாக அவங்க பாஸ்ட்டுக்கு வந்து அவங்க அம்மாவோட வாழ்க்கையை மாற்ற பார்க்குறாரு. அப்படி மாற்றுறதுக்கு அவங்க அம்மாவோட வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தது, இதை பற்றி தான் இந்த கதை ஃபுல்லாகவே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் டைம் ட்ராவலை பற்றி காட்டுவாங்க. ஆனால் போக போக ஃபன், ரொமான்ஸ், காமெடி, அதான் இதை பற்றி தான் கதை ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃபுல் பேக்கேஜான ஸ்டோரி. ஸோ ஓவராக பேச வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என் பேர் வந்து ஷீஷா, எனக்கு 24 வயசு ஆகுது. எங்கள் அம்மா பேர் ஷியூ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க பாஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா அவள் சாகிற வரைக்குமே அவங்க பாஸ்ட்டை பற்றி தான் பேசினாங்க. அவங்களோட பாஸ்ட்டில் அவங்க பாட்டி அவங்கள அவங்க பேத்தியாகவே மதிக்கலை. அவங்க குடும்பத்தில் யாருமே அவங்கள ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. ஆனால் அவங்க அப்பா வந்து, அதாவது என் தாத்தா அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. என்ன தான் ஆனால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாலும் எஜுகேஷன் அந்த மாதிரி சில விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணல. பிஸ்னஸ்னே இருந்துட்டார். அதனாலே எங்கள் அம்மா தனிமையில் இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் தாத்தா ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக சொன்னார், அதுதான் கல்யாணம். எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா பேச்சை கேட்காம தப்பான பாதையில் அவங்க தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவை தான். எங்கள் அப்பாவை என்றைக்கு அவங்க கல்யாணம் பண்ணாங்களோ அன்றைக்கி அவங்க பாதி நரகத்தில் விழுந்துட்டாங்க. அவங்க எப்போவுமே தினம் சித்திரவதைப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார். அவர் பயங்கரமாக வைலன்ஸ்லாம் சண்டைலாம் போடுவார், பயங்கரமாக வைலண்ட்டாக. இதை பார்த்து எங்கள் அம்மா பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. அவங்க கனவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்குநூறாக உடைய ஆரம்பிச்சிது. ஆனால் நான் அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தேன், எப்படியாவது டைம் ட்ராவல் பண்ணி இதை நான் மாற்றியே தீரணுன்ட்டு. இப்போ நான் இருக்குது 2051. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல்ன்றது பாசிபிள் தான். 2051 டைம் ட்ராவல் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டைம் ட்ராவல் வந்து 2051 பாசிபிள் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 36 தடவை ட்ரை பண்ணுறாரு. எப்படி ஒரு வழியாக 37வது தடவை அவர் வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிடுறாரு. சக்ஸஸ் ஆன உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அம்மாவை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வராரு. கட் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவர் ஸ்கூல் படிக்கிற டைமுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோனி ஸ்கூல் படிக்கிற டைம். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. சரி, எக்ஸாம் ரிசல்ட்டில் என்னென்னு போய் பார்த்தா லாஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் லாஸ்ட்டில் வந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அவங்க லாஸ்ட்டாக வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இது தூரத்தில் இருந்த ஒரு 2 பொண்ணுங்க பயங்கரமாக அவங்கள பார்த்து கலாய்க்கிறாங்க. இங்கே பாரு, இந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவ, எப்போவுமே எக்ஸாமில் லாஸ்ட் தான் வருவா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து ஏட்டாகிற மாதிரி சில விஷயம்லாம் பேசுகிறாங்க. இது தூரத்தில் வந்து நம்ம ஹீரோனி பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அவங்கக்கிட்ட போய் பயங்கரமாக அவங்கள கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்கள வந்து நம்ம இனிமேல் QIன்னு சொல்லலாம். ஹீரோனி பேரை, நம்ம ஹீரோ பேர் ஷீஷா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹீரோனி வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க தனியாக. அப்போ போயிட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க பயந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அதுக்கு மேலே இன்னும் பயமுறுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய கடத்தல்லாம் நடக்கும், நிறைய பேர் வந்து திருடுவாங்க, அதனால நீ அங்கே சேஃப் இல்லை, சீக்கிரம் வீட்டுக்கு போய்டு அந்த மாதிரின்ட்டு. நம்ம ஹீரோனி உடனே ஒரு பிளான் போட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு அட்டை டப்பா வச்சு எதிர்க்க வரவங்க வண்டியிலேயே போட்டு அடிச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் பின்னாடி யார் வருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஷீஷா தான் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அட்டை டப்பா எடுத்து தலையிலே போட்டு கவுத்து விட்டுறாங்க. அவர் தலையில் டக்குன்னு அவர் கீழே விழுந்துடுறாரு. அவங்க வந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. டப்புன்னு அவர் காலை பிடிச்சிடுறாரு. அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க, நான் அவனை பார்க்கல, என்னை விட்டுருன்னு. அப்போ உடனே அம்மா இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு டெடி பேர் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு வந்து அந்த சின்ன வயசில் அவங்க பாட்டி கொடுத்துருப்பாங்க. அது அவங்க கிட்ட தொலைஞ்சு போயிட்டுருக்கோம். அது இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இது நம்மகிட்ட இருந்த டெடி பேர் எப்படி அவங்ககிட்ட வந்ததுன்ட்டு. ஸோ அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஆமாம், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி உங்கள் பையன் அப்படின்னோடனே இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீ என் பையனா அப்படின்ட்டு. ஆமாம்மா, நான் அவங்க பையன் அப்படின்னோடனே நீ சும்மான சொல்லாது அப்படின்னுன்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கதையாக சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு. அவங்கள பற்றி அவங்களோட ஃபுல் ஜாதகத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்றாரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோனி வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம ஜாதகத்தையே சொல்கிறா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோனி அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி டக்குன்னான்றாங்க, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் இவ போட்டாலே வந்து எல்லாரோட ஜாதகமே கிடச்சிரும், எல்லாரை பற்றி இன்டர்நெட்டில் ஈஸியாக தெரிஞ்சிடும், நீ அந்த மாதிரி தான் என்னை பார்த்து சொல்லிகிட்ருப்ப, மற்றபடி நான் உன்னோட அம்மாலாம் இல்லை அப்படின்றாங்க. உடனே ஹீரோ சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஹீரோ வந்து என்னன்னா அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆம்ஸ்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதை பார்த்துட்டு ஹீரோனி ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோனி சொல்லுவாங்க, நீ என் பையனே இல்லைன்ட்டு. அதே மாதிரி தான்மா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீ என் பையனே இல்லைன்ட்டு, நீங்கள் கொஞ்சம் கூட மாறலம்மா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோனிக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது.
உடனே அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் 2 பேர் ஃபேஸ் எவ்வளோ அளவுக்கு மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஆப் வெப்சைட்குள்ளே போய் ஒரு ஆப் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க. 2 பேர் ஃபேஸோ சிமிலராக மேட்ச் ஆகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆகிடுறாங்க. அங்கேருந்து இன்னொரு சர்வெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பையனை வளர்க்குறது தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு ரொம்ப ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிமா நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனிக்கிட்ட பேச வராங்க. உடனே அவங்க என்னன்றாங்க, தயவு செஞ்சு அம்மானில் எதுவும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு உடனே உடனே ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு. இந்த மாதிரி நான் தான் உங்கள் பையன் அப்படின்ட்டு. இவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. சரி அப்போ நீ என் பையனா, நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்தனா என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுன்றாங்க. இவர் ஃபஸ்ட்டு தயங்குறாரு. பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னும் போது, இல்லைம்மா அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்காது அந்த மாதிரி இவர் சொல்லும் போது உடனே அவங்க என்னன்றாங்க, என்ன இப்போ என் ஃப்யூச்சரில் எனக்கு வெள்ளை முடி வந்திருக்கும், வயசாக என் முதுகெலாம் தான் எலும்பு தேஞ்சிட்ருக்கோம், வேறு என்ன நடந்திருக்கும் 18 வயசுக்கு மேலே அப்படின்ன உடனே இவர் திடீர்னு என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, இது மாதிரி நீங்கள் 47 வயசில் செத்துருவீங்கம்மா, உங்கள் கூட இருக்கவங்க எல்லாம் உன்னை கை விட்டுருவாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது. டேய் அப்படிலாம் சொல்லாதரா அப்படின்ற மாதிரி நம்ம கியூஐ சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியூஐக்கு ஒரு டவுட் வருது. சரி ஓகே நான் இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோனான்றாரு, நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை மாற்றிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்றாரு. சரி அப்போ யார் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை நான் மாற்றணும் அப்படின்ன உடனே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பேர் தான் லூசியோமா அப்படின்னோடனே, அவனையா அப்படின்ட்டு ஹீரோனி பயங்கரமாக ஷேக் ஆகுறாங்க. என்னென்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோனி ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அப்போ தான் நம்ம லூசியோன்ற ஹீரோ அவர் வராரு, செகண்ட் ஹீரோ. இவனை நம்ம செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவர் அந்த வழியாக கிராஸ் பண்ணி வரும்போது அவங்க ஹீரோனி எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கல்லுக்கு பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக இவங்க ஷாக் ஆகிற ஹீரோ ஏதோ புகழாக வருதுன்ட்டு ஏதோ அங்கே நெருப்பு பற்றிக்குச்சுன்ட்டு ஒரு பழுப்பு எடுத்து தண்ணியெல்லாம் அடித்து அங்கே என்ன பண்ணிடுறாருன்னா ஹீரோனி மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டுறாரு. இதனால பயங்கர கடுப்பாயிடுறாங்க ஹீரோனி. டக்குன்னு எங்கள் பிரின்சிபல் வந்துடுறாரு. வந்தீங்கன்னா நான் சொல்லும் போது கேட்கும் போது இந்த மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிடாரு, இங்கே புகையாக இருந்தது, நிறைய நெருப்பு பத்திராமல் இருந்தது சார், அதனால தான் நான் தண்ணி அடித்தேன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோனி என்னன்றாங்கன்னா, இல்லை சார் நான் நீங்கள் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ட்ரை பண்ண அப்படின்ட்டு. உடனே பிரின்சிபலுக்கு சமகாண்டாய், நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண இந்த உனக்கு இடமா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டாக 5 ரவுண்டு கிரவுண்டை சுற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப சோகமாயிடுறாங்க. உடனே என்ன ஆகுது, ஹீரோக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு பிரின்சிபல். என்னென்னா நீ போயிட்டு இந்த பென்ட்ரைவில் இருக்க காப்பி எடுத்துகிட்டு வா, இது நம்ம ஸ்கூலுக்கு தேவை அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த நம்ம ஹீரோனி கியூஐ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காப்பி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்கிறாங்க. அந்த வேலையை வாங்கிட்டு திரும்ப சடனாக டப்புன்னு மரத்தில் போயிடுச்சுக்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோ தான் காரணன்றாங்க. ஏன்னா அவங்க காலை ஸ்லிப்பாக ஹீரோ மேலே கால் பட்டு தான் அவங்க கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, மரத்தில் போயிடுச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிரவுண்டை 5 தடவை சுற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லியிருப்பார். இவங்க கிரவுண்டை போய் 5 தடவை சுற்றிட்டு இருக்கும்போது பயங்கரமாக இவங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது, கீழே விழலான்னு போகிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா முன்னாடி யாரோ போயிட்டுருக்காரு, வேறு யாரும் இல்லை, நம்ம செகண்ட் ஹீரோ தான். அவர் முன்னாடி போயிட்டுருக்க உடனே இவங்களுக்கு பயங்கரமாக தண்ணி தாக்கிறதுனால இவங்க பார்க்கல. இவங்க போயிட்டே இருக்காங்க, பயங்கரமாக தண்ணி தாக்குறது, தண்ணின்றாங்க. அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு போயிடுறாரு. ஒரு பேஸ்கெட் பால் இவங்க மேலே இருந்தது. அப்புறம் இந்த ஐடி கார்டில் பார்க்குறாங்க லூசியோ அப்படின்னு போட்டு, ஐயோ இவனை பார்த்தாலே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் விளையாடின அந்த பையன் வரான். இவனை பேர் நம்ம பேஸ்கெட் பால் விளையாடுற பையன் இப்போதைக்கு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதை போகிற போக்கில் இவன் பேரை நான் சொல்கிறேன். அந்த பையன் அவன் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோனிக்கு தண்ணி தேவை தானே இந்த அப்படின்ட்டு அவனோட வாட்டர் பாட்டிலை கொடுத்து ஹீரோனி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பேசுகிறான். ஹீரோனியும் எனக்கு இப்போ தண்ணி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. வந்துடுறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான ஆல் பாஸ் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிவிட்டு கையில் வச்சுட்ருக்காங்க. டப்புன்னு அங்கே நம்ம லூசியோ ஹீரோ வந்துடுறாரு, செகண்ட் ஹீரோ. அவர் உடனே இவங்க அதை பார்த்துட்டாங்கன்னு நினச்சி அவர்கிட்ட சும்மா இவங்க போய் பேசுகிறாங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் விஷயத்தை பற்றி தான் யோசித்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. பார்த்திங்கன்னா பயங்கரமாக டைம் ட்ராவலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே இவன் டைம் ட்ராவலை பற்றி தான் பேசுகிறானா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நைஸாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அங்கே பென்ட்ரைவர் அங்கே பிரின்சிபல் கொடுத்துருப்பாருங்களே, அந்த பென்ட்ரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஒரு கடையில் போய் கொடுத்துட்றாங்க. பிரின்சிபல் சொன்ன கடையில் பென்ட்ரைவரை போய் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஸ்கூல் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனே பார்த்தீங்கன்னா ஒரு யாரும் டோர் பெல்லை தட்டுற மாதிரி இருக்குது. என்னென்னா அவங்க தனியாக தான் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்கே என்னென்னா செக்யூரிட்டி வராரு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பவர் கட் பண்ணி வச்சுருப்போம், அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க, தெரியாத ஆளுங்களா வரும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனி லைட்டாக பயந்து வராங்க.
நான் ஏன் தனியாக இருக்கேன், என் கூட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்லாம் சொல்லும் போது உடனே அந்த செக்யூரிட்டி என்னன்றாருன்னா, எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைம்மா, ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருமான்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால ஹீரோனி இன்னும் கடுப்பாயிடுறாங்க. உடனே பார்க்குறாங்க அங்கே காஃபி தூள் எல்லாமே 2 இருக்குது, மீன் கூட 2 இருக்குது. அந்த மீன் வந்து அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி வந்து மீன் எடுத்துகிட்டு போங்கப்பா, மீனெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்றாங்க. உடனே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே பேர் இருக்குது, நம்ம மட்டும் சிங்கிளாக இருக்கோமே, அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லேப்டாப் எடுத்து அவங்கக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவை போட்டு பார்த்தா அவங்க ஸ்கூலில் அவங்க பிரின்சிபல் கொடுத்த பென்ட்ரைவாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்னா இவங்க பென்ட்ரைவரும் ஸ்கூலில் பிரின்சிபல் கொடுத்த பென்ட்ரைவரும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பென்ட்ரைவர் மாறிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைன்னு ஓடுறாங்க. ஓடி அந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு அந்த பென்ட்ரைவரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர் அதுக்குள்ளே அந்த பென்ட்ரைவில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பெருசாக துணி மாதிரி ஏதோ பண்ணி ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாரு. உடனே ஹீரோனி பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. டிராஃபிக் ஜாமில் ஆட்டோ நின்றுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாமில் நிற்கல ஆட்டோ. டக்குன்னு ஆட்டோ வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க பிடிச்சி இந்த மாதிரி நீ ஆட்டோவை மாடிஃபை பண்ணிருக்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஆட்டோவிலேருந்து ஹீரோனி இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோக்காரன் அவரை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோனி கடைன்னு ஓடி போய் பார்த்தா அவர் ஸ்கூலுக்குள்ளே போயிடாரு. அந்த கடைக்காரை ஃபாலோ பண்ணி இவங்களும் ஸ்கூலுக்குள்ளே வராங்க. இவங்க ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே கடைக்கார் கண்டிப்பாக பிரின்சிபல் ரூமில் தான் போயிருப்பார் அப்படின்றதுனால இவங்களும் பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே லூஷியோ இருக்கார். பிரின்சிபலும் இல்லை, அந்த கடைக்காரம் இல்லை. இதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னா லூஷியோ அங்கே வேறு எதுவும் எடுக்க வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு பிரின்சிபலும் அங்கே வந்துடுறாரு, கடைக்காரன் வந்துடுறாங்க. அந்த ஆட்டோக்காரன் அங்கே வந்துடுறாரு. அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறினா பாதியிலே ஓடி வந்துட்டா, எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை டபுளாக தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பிரின்சிபலுக்கு பயங்கரமாக காண்டாயிடுது. நீங்கள் 2 பேரும் என்ன லவர்ஸா, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க அந்த மாதிரி கேட்க உடனே ஹீரோ சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு தேவையான பொருள் ஒன்று எடுக்க வந்தேன் சார் அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஹீரோனியும் நான் ஒன்றும் இவனோட லவர்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. உடனே பிரின்சிபல் வந்து என் ரூமுக்கு நீங்கள் 2 பேரும் வந்த தப்பு, அதுவும் இல்லாமல் நீ பண்ணது ரொம்ப தப்புன்ற மாதிரி நம்ம ஹீரோனியை சொல்லிவிட்டு 2 பேரும் சாரி நோட்டு எழுத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா சாரி நோட்டு எழுதுறாங்க. அதில் என்னென்னா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக சாரி நோட்டு பக்காவாக எழுதிறாரு. ஆனால் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா சாரின்னு எழுதி சாமியாக திட்டு வாங்கிடுறாங்க. அதனால் திருப்பி சாரி நோட்டு எழுத சொல்கிறாங்க. ஒரு வழியாக சாரி நோட்லாம் எழுதிட்டு அவங்க வெளியில் வராங்க. கரெக்டாக அந்த கடைக்காரர் வந்து டெலிவரி பண்ண வந்துட்டார். உடனே அவர்கிட்டேருந்து அந்த பொருளை வாங்கிடுவாங்க. அப்பாடா பிரின்சிபல் கிட்டேருந்து நம்ம அந்த பொருளை கொடுக்கலையே, அந்த பென்ட்ரைவில் இருந்த துணி மாதிரி பண்ணியிருப்பாங்களே அது பிரின்சிபல் கைக்கு நல்ல வேலை போகலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம லூஷியோ வராரு. அவரை இடிச்சிடுறாங்க. டக்குன்னு அந்த துணி அப்படியே காற்றுல பறக்குது. நம்ம லூஷியோ கீழே விழுந்துறப்போ அந்த துணியை பிடிக்கிறாரு. உடனே அவங்க எழுதி எறியக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அது கிளாஸ் இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்குவாடாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறமா போகும்போது நைட்டு வந்து லூஷியோ வந்து ஒரு கடைக்கு போகிறத பார்க்குறாங்க. இவன் ஏன் இந்த டைமில் இந்த கடைக்கு போகிறான் அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடி போகிறாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் ஒரு பையன் இருப்பான்ல அவன் வரான். இவனும் அவங்கள ஃபாலோ பண்ணின்னு அவங்கள தேடி போனால் கரெக்டாக அவன் லூஷியோ மட்டும் பார்த்துடலாம். ஆமாம் அப்படின்ட்டு லூஷியோ கிட்ட நீ எப்படா இருக்க அப்படின்னு போய் லூஷியோ கிட்ட பேசுகிறான். லூஷியோக்கு இவர் யாருன்னு தெரில, நீ யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோனி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செய்கிற ஒருத்தவங்களோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு வந்து வேலை செய்கிற மாதிரி அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருக்க பையனை தனியாக கூப்பிட்டு போயிடுறான். கூப்பிட்டு போயிட்டு இவன் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஆபத்து அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் பக்கத்தில் இருந்தால் டேஞ்சர், நீ எதுக்கு இங்கே வந்த அந்த மாதிரிலாம் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பையன் கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன இந்த யூனிஃபார்ம் போட்டுருங்க. உடனே நம்ம ஹீரோனி சும்மா சமாளிக்கிறாங்க. இங்கே வேலை பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நீங்கள் வேலை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அந்த உண்மையான ட்ரெஸ் போட்டுறாங்க வேலை செய்கிற சர்வெண்ட் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, என் ட்ரெஸ் எங்கன்னு. உடனே அந்த பேஸ்கெட் பால் பையன் அவன் கோட்டெல்லாம் கட்டி அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறான். எப்படியோ நம்ம அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே கான்வர்சேஷன் பையன் இருக்குது. டக்குன்னு அந்த இடத்துக்கு லூஷியோ வந்துடுறாரு. லூஷியோ வந்தோடனே ஆமாம் நீ என்ன பண்ணுற 3 பேரும் மாற்றி முகத்தை பார்த்துக்கிறாங்க. திடீர்னு நாங்கள் வேலை செய்ய சர்வெண்ட் வந்துடுறாங்க. நீ தான் என் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கியான்ட்டு நம்ம ஹீரோனியை பார்த்து செம்ம திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோனி வந்து இவன் பக்கத்தில் நின்னாலே நம்மளுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி டைம் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு லேபில் இருப்பாங்களே ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க. அங்கே ரிப்போர்ட் வருது. என்னன்னு பார்த்தா 2 பேரோட ரிப்போர்ட்டும் 99% ஒரே மாதிரி 2 பேரும் அம்மா புள்ளன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி ஹீரோனி இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்னு கத்துறாங்க. இங்கே இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த பார்ட்ஸை மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.